எங்க கூட்டிட்டு போறீங்க? நைட் உங்களை போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சுக்க முடியாது, ஜெயிலுக்கு கூட்டிட்டு போறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல நாளைக்கு எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னாங்க இந்த வீடியோவில் பார்க்க போறோம். பாண்டியன் ஃபேமிலியே எல்லாத்தையுமே போலீஸ் ஸ்டேஷன் வச்சிருக்காங்க இல்லையா? அப்போ என்ன பண்றது அப்படின்னு தெரியாம எல்லாருமே முழிச்சிட்டு இருக்காங்க. இப்போ ஒவ்வொருத்தரா கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. நாங்க யாருமே எந்த தப்புமே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அவங்கவுங்க சைடு நியாயத்தை சொல்றாங்க. அதுக்கப்புறமா போலீஸ் வந்துட்டு வெளியே அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாத்தையும் விசாரிக்கிறாங்க. அவங்களுமே எல்லாருமே அவங்க அந்த மாதிரி ஆட்கள் கிடையாது, நல்ல டைப் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. போலீஸ் வந்துட்டு இவங்க இருக்காங்க இல்லையா, கோமதியோட அண்ணன் வீடு இருக்குல்ல, அந்த வீட்டுக்கு போறாங்க. அப்ப கோமதியோட அம்மா வந்துட்டு பயந்துடுறாங்க, எதுக்கு போலீஸ் இங்க வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க வந்து இல்ல நாங்க உங்களை விசாரிக்க தான் வந்தோம் அப்படின்னு சொல்றாங்க. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அவங்க சொல்றாங்க, என் பொண்ணு வந்து அந்த மாதிரி எல்லாம் கிடையாது, அந்த பொண்ணை வந்து அவளோட பொண்ணு மாதிரி தான் பாத்துக்கிட்டா, அவங்க தான் இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையும் சொல்றாங்க. சரின்னு போலீஸ் கேட்டுட்டு வந்துடுறாங்க. ஸ்டேஷனுக்கு வர்றாங்க. அப்போ வர்றப்போ வந்துட்டு மீனா எல்லாத்துக்கும் ஜூஸ் கொடுத்துட்டு இருக்காங்க, அவங்க மாமியார் அந்த அரசு எல்லாத்துக்குமே. அப்போ அந்த போலீஸ் அம்மா வந்துட்டு திட்டுறாங்க, எதுக்குமா இதெல்லாம் கொடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏங்க அவங்க காலையிலேருந்து சாப்பிடாம இருக்காங்க, அதுக்காக பட்னியாவே இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நீ போமா, வெளியே போமா, இன்ஸ்பெக்டர் வந்தாங்கன்னா திட்டுவாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரின்ட்டு மீனா வெளியே போயிடுறாங்க. இப்போ அவங்க ஃபேமிலிலேயே எல்லாத்தையும் கூப்பிட்டு விசாரிச்சாங்க இல்லையா? அதுக்கப்புறமா கோமதியோட அண்ணங்க 2 பேரும் சரி வாங்க உள்ள போய் பேசிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன் 2 பேரும் மீனாவோட அப்பா மீனா இவங்க எல்லாருமே உள்ளுக்குள்ள போயிட்டு இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசுறாங்க. ஏங்க நீங்க எல்லாத்தையும் விசாரிப்பீங்க தானே, அவங்க வந்துட்டு எல்லாருமே இவங்க எந்த தப்பு பண்ணலன்னு சொல்லியிருப்பாங்க தானே, இப்போ அவங்கள விட்டுருங்க அப்படின்னு சொல்றாங்க மீனா. அப்போ அங்கே இருக்கிறவங்க வந்துட்டு எல்லாருமே பேசுகிறாங்க, அவங்க தப்பு பண்ணலைன்னு உங்களுக்கு தெரியுது தானே, அவங்க வந்து பொய் கேஸ் கொடுத்துருக்காங்க, இதை வந்து நீங்கள் அக்கம் பக்கத்தில் விசாரிச்சாலே தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு இன்ஸ்பெக்டர் வந்துட்டு அதெல்லாம் ஓகே தாங்க, ஆனால் வந்துட்டு நாங்கள் அப்படி அவங்க கேஸ் கொடுத்து நாங்கள் ஆக்ஷன் எடுக்கலைங்கிற மாதிரி வந்துடும், நாங்கள் விசாரித்து இவங்க தப்பே பண்ணலைன்னு தெரிஞ்சாலுமே அப்படி தான் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னங்க இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி வேணும்னா வந்துட்டு அந்த சின்ன பொண்ணுங்க 2 பேர்த்தையும் வேணா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இன்ஸ்பெக்டர். அப்போ கோமதியோட அண்ணன் வந்து அப்போ கோமதி அப்படின்னு கேட்குறாங்க. அவங்களெல்லாம் விட முடியாதுங்க, அந்த பொண்ணுங்களை வேணா, அவங்களுக்கு வேணா பெரிய எந்த இதுவும் கிடையாது, அவங்கள வேணா கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்றாங்க. சரி இப்போதைக்கு அவங்களையாவது விட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ராஜியும் அரசியும் வீட்டுக்கு கூட்டிட்டு போகிறதுக்காக பிளான் பண்ணிட்டாங்க. அப்புறமா வந்துட்டு கோமதியும் சொல்றாங்க, நீங்க போங்க நான் பாத்துக்கிறேன், நான் மட்டும் தானே நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ சரவணன் வந்து சத்தம் போடுறாரு, நான் தானே தப்பு பண்ணேன் அவளை கல்யாணம் பண்ணது, அப்ப நீங்களா எதுக்கு தண்டனை அனுபவிக்கணும், என்ன வேணா ஜெயில போடுங்க, இவங்களெல்லாம் விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கிட்ட சத்தம் போடுறாங்க. அதுக்கப்புறமா போலீஸ் வந்து இப்படியெல்லாம் சத்தம் போடக்கூடாதீங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. கோமதியும் வந்துட்டு நான் உன்னை பெத்தவடா, பரவாயில்ல, உனக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் நானும் அனுபவிக்கிறேன், என் குடும்பத்துக்காக இதை கூட நாங்களாம் அனுபவிக்க மாட்டோமா அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்படி இவங்க பேசிட்டு இருக்கும்போது ஒரு போலீஸ்காரங்க வராங்க, கிளம்புங்க போலாம் அப்படின்னு சொல்றாங்க. எங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எல்லாருமே. நீங்க இப்போ சாயங்காலத்துக்கு மேலே நீ நைட்டெல்லாம் வந்துட்டு நாங்கள் இங்கே ஸ்டேஷனில் வைக்க மாட்டோம், உங்களை கொண்டு போய் ஜெயிலில் ப்ரொடியூஸ் பண்ணிடுவோம், நாளைக்கு காலையில் தான் கோர்ட்டு கூட்டிகிட்டு போவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எல்லாத்துக்குமே பெரிய ஷாக்கு. கோமதி அழுகிறாங்க, அரசி ராஜி எல்லாருமே அழுதுட்டு இருக்காங்க. இப்போ கோமதியும் கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இங்கே வந்துட்டு பாண்டியன் அவங்க பசங்க செந்தில் சரவணன் கதிர் எல்லாத்தையுமே கூட்டிகிட்டு போயிடுறாங்க. எல்லாருமே ஜெயிலில் இருக்காங்க. அப்போ பாண்டியன் ரொம்ப டென்ஷனாகி யோசிச்சுட்டு இருக்காரு, இப்படி நம்ம குடும்பத்தையே அசிங்கப்படுத்திட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு பக்கம் கோமதி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க, சரவணன் அதை விட கோவத்தில் இருக்காரு. ஸோ இப்படி எல்லாருமே கோவத்தில் இருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, இதுக்கப்புறம் சரவணன் வந்துட்டு கண்டிப்பாக தங்கமயில் கூட சேர்ந்து வாழ மாட்டாங்க, ஆனால் தங்கமயிலோட அம்மா வந்துட்டு விட மாட்டாங்க. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத இனி வர்ற வீடியோவில் ஒன்றா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.